வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லையில் ரஷ்ய போர் விமானங்கள், நேட்டோ படைகள் அவசர நிலை, மூன்றாம் உலகப் போர் அச்சம். பிரித்தானியாவில் மிகப்பெரிய கார் தொழிற்சாலையினை மூட தயாராகும் நிஷான், ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறி. ஜூன் மாதம் வரை பல நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து, பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கை. உக்ரைன் வங்கி ஊழியர்கள் சிறைப்பிடிப்பு, ஹங்கேரி மீது சுமத்தப்பட்ட அதிர்ச்சி புகார். போர் வேண்டாம் என அறிவித்த பிரதமர், ஈரானை தாக்க ஸ்பெயினிலிருந்து புறப்பட்ட 24 போர் விமானங்கள். மூன்றாம் உலகப் போர் அபாயம், ஐரோப்பிய கப்பல்களை தாக்கப் போவதாக ஈரான் ஆதரவு படைகள் மிரட்டல். சட்டவிரோத குடியேற்றம், 2 நாட்களில் 140 பேர் கைது, ஐரோப்பிய நாட்டின் அதிரடி நடவடிக்கை. லண்டன் சொகுசு வீடுகளில் ஈரானின் ரகசிய முதலீடு, அம்பலமான அதிர்ச்சி தகவல்கள். இனி விரிவான செய்திகள். எல்லையில் ரஷ்ய போர் விமானங்கள், நேட்டோ படைகள் அவசர நிலை, மூன்றாம் உலகப் போர் அச்சம். நேட்டோ எல்லைக்கருகே ரஷ்யாவின் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் விமானங்கள் திடீரென கண்டறியப்பட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனை எதிர்கொள்ள நேட்டோ அமைப்பைச் சேர்ந்த போர் விமானங்கள் உடனடியாக விண்ணில் சீறி பாய்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டன. உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த அத்துமீறிய நகர்வுகள் மேற்கத்திய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய வான்வெளியில் ரஷ்யாவின் இத்தகைய ஆக்ரோஷமான செயல்பாடுகளால் மோதல் வெடிக்கும் அபாயம் அதிகரித்துள்ளது. ஒருவேளை நேரடி மோதல் ஏற்பட்டால் அது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்களிடையே எழுந்துள்ளது. உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள சூழலில் நேட்டோ நாடுகள் தங்கள் எல்லை பாதுகாப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் மிகப்பெரிய கார் தொழிற்சாலையினை மூட தயாராகும் நிசான், ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கேள்விக்குறி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய விதிகள் பிரித்தானியாவுக்கு பொருந்தாவிட்டால் அந்நாட்டின் மிகப்பெரிய கார் தொழிற்சாலையினை மூடப் போவதாக நிசான் நிறுவனம் எச்சரித்துள்ளது. சண்டலேன் பகுதியில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலை மூடப்பட்டால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பேட்டரி மற்றும் உதிரிப்பாக விதிகளில் பிரிட்டன் புறக்கணிக்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரிக்கும் என்று அந்நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சுமூகமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நிசான் வலியுறுத்தியுள்ளது. பிரெக்சிட்டுக்கு பிந்தைய சூழலில் பிரிட்டனின் ஆட்டோமொபைல் துறை சந்திக்கும் மிகப்பெரிய சவாலாக இது பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த தொழிற்சாலை மூடப்பட்டால் அது பிரித்தானியாவின் பொருளாதாரத்திலும் ஏற்றுமதி துறையிலும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. ஜூன் மாதம் வரை பல நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து, பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பல நாடுகளுக்கான விமான சேவைகள் ஜூன் மாதம் வரை இடைநிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சுற்றுலா பயணிகளுக்கான அவசர பயண வழிகாட்டுதல்களை புதுப்பித்துள்ளது. ஈரானில் ஏற்பட்டுள்ள மோதல் சூழலால் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதால் சர்வதேச விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல், லெபனான் மற்றும் அண்டை நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள் தங்கள் பயண திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விமான நிறுவனங்கள் பல ஏற்கனவே தங்கள் சேவைகளை ரத்து செய்துள்ள நிலையில் ஜூன் பாதியில் தான் நிலைமை சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளில் உள்ள பிரித்தானிய குடிமக்கள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கவனிப்பதோடு தூதரகத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். உக்ரைன் வங்கி ஊழியர்கள் சிறைப்பிடிப்பு, ஹங்கேரி மீது சுமத்தப்பட்ட அதிர்ச்சி புகார். ஹங்கேரி நாடு உக்ரைன் நாட்டின் வங்கி ஊழியர்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக உக்ரைனிய தரப்பிலிருந்து பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி உக்ரைனுக்கு சொந்தமான பெருமளவு நிதி மற்றும் சொத்துக்களை ஹங்கேரிய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல் கசப்புணர்வால் இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளுக்கு புறம்பாக ஹங்கேரி செயல்படுவதாக உக்ரைன் ஆதரவு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த சம்பவம் காரணமாக உக்ரைன் மற்றும் ஹங்கேரி இடையிலான தூதரக உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல் மற்றும் நிதி அபகரிப்பு தொடர்பான இந்த புகார் குறித்து ஐரோப்பிய நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.
போர் வேண்டாம் என அறிவித்த பிரதமர் ஈரானை தாக்க ஸ்பெயினிலிருந்து புறப்பட்ட 24 போர் விமானங்கள். போர் வேண்டாம் என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பகிரங்கமாக முழங்கி வரும் நிலையில் ஸ்பெயினிலிருந்து 24 போர் விமானங்கள் ஈரான் மீதான தாக்குதலுக்காக புறப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் இந்த இராணுவ நடவடிக்கைகளில் ஸ்பெயின் தனது தளங்களை பயன்படுத்த அனுமதி மறுத்ததாக கூறப்பட்ட நிலையில் இந்த செய்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினின் ரோட்டா மற்றும் மொரன் ஆகிய கூட்டு இராணுவ தளங்களிலிருந்து அமெரிக்க விமானங்கள் வெளியேறியதை விமான கண்காணிப்பு தரவுகள் உறுதி செய்துள்ளன. ஒருபுறம் அமைதி பற்றி பேசிக்கொண்டே மறுபுறம் போர் நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக ஒத்துழைக்கிறாரா சான்சஸ் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளன. இந்த விவகாரத்தால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் தூதரக உறவுகளில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பான எந்த போருக்கும் ஸ்பெயின் துணை நிற்காது என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை விளக்கமளித்துள்ள போதிலும் போர் விமானங்களின் நகர்வு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 3ஆம் உலகப் போர் அபாயம், ஐரோப்பிய கப்பல்களை தாக்கப் போவதாக ஈரான் ஆதரவு படைகள் மிரட்டல். செங்கடல் பகுதியில் பயணிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் வணிக கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானிய ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். கடவுளின் உதவியுடன் ஐரோப்பிய கப்பல்களை தகர்ப்போம் என்று அவர்கள் விடுத்த இந்த மிரட்டல் சர்வதேச கடல்வழி போக்குவரத்தில் பெரும் பீதியினை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படும் ஐரோப்பிய நாடுகளை குறிவைத்தே இந்த தாக்குதல் வியூகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே பல சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்ட நிலையில் தற்போதைய இந்த நேரடி எச்சரிக்கை உலக பொருளாதாரத்தை முடக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் தங்கள் கடற்படை பாதுகாப்பை அந்த பிராந்தியத்தில் பலப்படுத்த தொடங்கியுள்ளன. மோதல் தீவிரமடைந்தால் அது ஒரு பெரிய அளவிலான உலகப் போராக மாறக்கூடும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத குடியேற்றம் 2 நாட்களில் 140 பேர் கைது, ஐரோப்பிய நாட்டின் அதிரடி நடவடிக்கை. ஐரோப்பிய ஒன்றிய நாடான பல்கேரியாவில் எல்லை தாண்டி சட்டவிரோதமாக நுழைந்த குடியேறிகளுக்கு எதிராக கடுமையான ஒடுக்குமுறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெறும் 2 நாட்களில் சுமார் 140 பேரை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். துருக்கிய எல்லை வழியாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற இவர்களை தடுத்து நிறுத்த நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டனர். சட்டவிரோத ஆழ்கடத்தலில் ஈடுபடும் கும்பல்களை கண்டறியவும் நாட்டின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பா முழுவதும் குடியேறிகள் தொடர்பான அரசியல் நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் பல்கேரியாவின் இந்த அதிரடி நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகின்றது. இனிவரும் காலங்களில் எல்லையில் கண்காணிப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் விதி மீறுகின்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. லண்டன் சொகுசு வீடுகளில் ஈரானின் ரகசிய முதலீடு, அம்பலமான அதிர்ச்சி தகவல்கள். லண்டனின் மிக உயர்தரமான மற்றும் விலை உயர்ந்த சொகுசு வீட்டு சந்தையில் ஈரான் ஆட்சியாளர்கள் ரகசியமாக ஊடுருவியிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சர்வதேச தடைகளை தவிர்ப்பதற்காக பினாமி நிறுவனங்கள் மற்றும் போலி ஆவணங்கள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளன. ஈரானிய அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்கள் லண்டனின் முக்கிய பகுதிகளில் பல சொகுசு பங்களாக்களை சொந்தமாக வைத்துள்ளனர். பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி பல ஆண்டுகளாக இந்த நிதி பரிமாற்றங்கள் மிக ரகசியமாக நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகள் உள்ள நிலையில் இந்த முதலீடுகள் பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் சொத்துக்களை கண்டறிந்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.